உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய அருண். இங்கிலீஷ் பார்க்கலாம் சேனல் மூலியமா நீங்க எளிமையா எப்படி இங்கிலீஷ் கத்துக்கலாம் அண்ட் சிம்பிளான தமிழ் வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷ்ல மாற்ற முடியும், இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வரிசையில் இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ, இங்கிலீஷ்க்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். கேமரா தாண்டி சில விஷயங்கள் வேணும். வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ நவ். கிராமரை தாண்டி இங்கிலீஷில் நான் பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிகினர்ஸ் இங்கிலீஷ் பேசுறதுக்கு இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு, பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. அது மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க அண்ட் மெயிலையும் கேட்குறீங்க. ஆன்லைன் கிளாஸ்லையும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டவுட் இதுதான் வருது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு விடையாக ஒரு ஆன்சராக நான் அந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு மொழி தான், ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை நம்ம கற்றுக்கிறதுக்கு இலக்கண ரீதியாக நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இலக்கணம் அப்படிங்கிறது வேணும், பட் இலக்கணம் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? இலக்கணம் அப்படிங்கிறத நான் ஒரு செகண்டரியாக எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா? ப்ரைமரி என்ன வேணும்னா, உங்களுக்கு ஒரு மொழி கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு நார்மலாகவே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆனால் தான் அந்த மொழி கற்றுக்கிறதுக்கு நீங்கள் போவீங்க இல்லையா? ஸோ மொழி நான் லேர்ன் பண்ணிக்கணும் அருண் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் நான் தவறுதலாக பேசினாலும் பரவாயில்ல, நான் அந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணிவிட்டு நான் அந்த லாங்குவேஜை தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, பட் ஐ ஹாவ் டு டெலிவர். நான் வந்து அதுக்கான ஐ ஹாவ் டு டெலிவர் த ஸ்பீச். நான் வந்து அதுக்கான பதிலை நான் சொல்லணும். ஐயோ நம்ம தப்பாக சொல்லிடுவோமோ அப்படிங்கிற தயக்கம் பதட்டம், நீங்கள் கிராமர் கற்றுக்கிட்டாலும் அந்த தயக்கம் பதட்டம் இருந்துச்சுன்னா ஒரு மொழியை நீங்கள் சரிவர கற்றுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தப்பாக பேசினா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுங்க. அதை நீங்கள் கையில் எடுத்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு இந்த ஒரு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப அடிப்படையாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தான் நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னென்னா, முதல் விஷயம் நீங்கள் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு விதமான ஒரு போல்ட்னஸ், ஒரு தைரியம். ஓகே, எங்கே போனாலும் என்னால் அந்த ஒரு லாங்குவேஜை பேச முடியும், எங்கே போனாலும் அதுக்கான பதிலை என்னால் சொல்ல முடியும். அவங்க தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, அவங்க என்னை கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க என்னை டீஸ் பண்ணுறதோ இல்லை உங்களை ரொம்ப அவமானப்படுத்துகிறதோ, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தவறுதலாக தான் லாங்குவேஜ் வரும். ஸோ தைரியம், அந்த ஒரு போல்ட்னஸ் உங்களுக்கு இருந்ததுனாலே 50% கிணத்தை கடந்துட்டீங்க. 50% யூஆர் கிராஸ் ஓவர். அண்ட் இந்த ஒரு 50% அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நான் என்ன பேசினாலும் மீனிங்ஃபுல்லாக, அதுக்கு அர்த்தம் இருக்கக்கூடியதா, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கக்கூடியதா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோ அப்படின்னு நான் நிறுத்திடாமல், மொட்டையாக நிறுத்திடாமல், நீங்கள் எங்கே போகிறீங்க, ஸோ என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு சென்டென்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க. அருண் இதுக்கு கிராமர் கண்டிப்பாக வேணுமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் ஃபஸ்ட்டு உங்களோட எண்ணங்கள் மாறும்போது உங்களோட செயல்கள் மாறும். உங்கள் செயல்கள் மாறும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை பேசிக்காக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இந்த ஒரு 2 விஷயத்த நீங்கள் சரிவர பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசுறதுக்கு நீங்கள் ரொம்பவே தகுதி ஆகிடுவீங்க. போல்டாக பேசுங்க, யார் உங்களை கலாய்ச்சாலும் யார் உங்களை கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஏதோ ஒரு சின்ன விஷயம் கற்றுப்பீங்க. அண்ட் நீங்கள் பேசக்கூடிய லாங்குவேஜில் மீனிங்ஃபுல்லாக, வேர்த்ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஆட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். So you guys take care and signing off. Bye bye.